அப்படியே உள்ள வாங்க. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது மடிப்பாக்கம் லொகேஷன் தான். மடிப்பாக்கத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொகேட்டா இருக்க ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறாங்க. நம்மளுக்கு 780ங்க 780 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 398 398 கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ மேலே பாருங்க, நீங்க எதனா ஷோகேஸ்னா வைக்கிற மாதிரி ஃபுல்லாவே அந்த கிளாஸ் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாவே அந்த ஒரு மாதிரி டைல் ஃபினிஷிங் அந்த ஸ்டாச்சுலாம் நம்மளுக்கு இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு தருதுங்க. ஸோ ஃபுல்லாகவே அந்த டைல்ஸில் வந்து ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிட்டு சைடில் வந்து ஹுட் அண்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்படியே உள்ள வாங்க. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மடிப்பாக்கம் லொகேஷன் தான். மடிப்பாக்கத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொகேட்டா இருக்க ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறாங்க. என்னடா எப்பவுமே ரோட்ல இருந்தா பேசுவேன், வீட்டுக்குள்ளேருந்தே பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அந்த மிஷின்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சவுண்ட் ரொம்ப நாய்ஸா இருந்தது, அதனால தான் உள்ளே நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காட்டிட்டு இருக்கேன் சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளிப்பிங்ஸா நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ மடிப்பாக்கத்தில் பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியா இருக்குங்க. புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எந்த லொகேஷன் லொகேட்டா இருக்கு, இந்த ப்ராஜெக்ட்டை பத்தின மற்ற டீடைல் எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எந்த லொகேஷன் லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மடிப்பாக்கம் ராஜேஸ்வரி நகர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல நல்ல ஒரு அமைதியான ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. எக்ஸாக்டா மெயின் ரோட்ல இருந்து பார்க்கும்போது 1.5 கிலோமீட்டர் நீங்க ரேடியல் ரோடு வழியாவும் நம்ம சைட்டுக்கு வரலாம் சரிங்களா. ஸோ மடிப்பாக்கம் மெயின் ரோட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு வரலாம். ஸோ மடிப்பாக்கம் ரோடு வழியா நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு அங்க மெட்ரோ கார்னர்லாம் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அங்க மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னா நீங்க சென்னையோட எல்லா மூலைக்குமே உங்களால ஈஸியாவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 780ங்க 780 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 398 கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும் சரிங்களா. டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 வீடு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளுக்கு 15 to 16 இயர்ஸ் ஆகுதுங்க. நம்மளுக்கு பைக் பார்க்கிங் மட்டும் தான் இருக்கு, கவர்டு கார் பார்க்கிங் நம்மளுக்கு வராது சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா நம்மளுக்கு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் டோர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹுட் அண்ட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு சேஃப்டி கேட் வந்துருவாங்க. ஸோ நம்ம என்ட்ராய் உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு செப்பல் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. வீடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெலவேஷன் ஒர்க்லாம் பண்ணி பக்கா கண்டிஷன் தான் நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ மேலே பாருங்க, நீங்க எதனா ஷோகேஸ்னா வைக்கிற மாதிரி ஃபுல்லாவே அந்த கிளாஸ் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாவே அந்த ஒரு மாதிரி டைல் ஃபினிஷிங் அந்த ஸ்டாச்சுலாம் நம்மளுக்கு இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு தருதுங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஃபேன் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இங்க ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு. அது மாதிரி இபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு 3 phase இபி தாங்க. இங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அந்த இபி கண்ட்ரோல் பேனல் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் சரிங்களா. இங்கெல்லாம் பாருங்க ஃபுல்லாகவே அந்த டைல்ஸில் வந்து ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிட்டு சைடில் வந்து ஹுட் அண்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்குது. 780 பில்டப் ஏரியா வரும் சரிங்களா. அது மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல மடிப்பாக்கம் லொகேஷன் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் நம்ம சஸ்கோல் சேனல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல கண்டிஷன்ல அபார்ட்மெண்ட் இருந்தா சொல்லுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. உங்க ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் ரிவ்யூ பண்ணி காட்டிட்டு இருக்கேன் சரிங்களா. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்க எதனா திங்ஸ் வைக்கிற மாதிரி கொஞ்சம் வீடு வந்து மெயின்டைன் பண்ணலங்க. உள்ள அவங்களோட திங்ஸ் எல்லாமே இருக்கு சரிங்களா. ஆனா அன்யூஸ்டு ப்ராப்பர்ட்டி தான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க எதுவுமே யூஸ் பண்ணல. அவங்களோட திங்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கு சரிங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சோபா மாதிரி நம்மளுக்கு போட்டுருக்காங்க. இன்னும் நீங்க ஹுட் அண்ட் சோபாலாம் ஒரு எல் ஷேப்ல போட்டுட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இங்க வந்து ஒரு உட் அண்ட் ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்க வந்து நீங்க டிவி யூனிட் ஸோ வேற எதனா இந்த ஷோகேஸ் ஐட்டம் மாதிரி எதனா நீங்க இங்க செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்க பாருங்க கிருஷ்ணர் போட்டோ மாதிரி இங்க இந்த ஏரியால நம்மளுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா அந்த டைல் ஃபினிஷிங் பண்ணிட்டு ஃபுல்லா நம்மளுக்கு அந்த ஹுட் அண்ட் ஃப்ரேம்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 3 விண்டோ செட்டப் வந்துடும். ஹால்லே பார்த்தீங்கன்னா ஏசிக்கான ப்ரொவிஷன் நம்மளுக்கு இருக்கு சரிங்களா. கிச்சன் பார்த்துடலாங்க. நம்ம சஸ்கோல் சொந்த அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு ஹுட் அண்ட் டோர் இருக்குங்க. ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபிட்டிங் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த ஹுட் அண்ட் டோர் கொடுத்துருக்காங்க. டபுள் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குங்க. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா 780 பில்டப் சொல்லியிருந்தேன். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 780க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ரொம்ப பெரிய கிச்சனாவும் இல்லை, ரொம்ப சின்ன கிச்சனாவும் இல்லை சரிங்களா. இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சனாவே கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க. ஆர்ஓக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. இங்கே பார்த்தா ஒரு சிம்னி இருக்கு. இந்த சிம்னியோட சேர்த்து தான் சேல்ஸ் பண்றாங்க சரிங்களா. இந்த சிம்னி எல்லாமே நம்மளுக்கு வந்துடும்.
கிச்சன் மேடை எல்லாமே பார்த்தா கிராண்ட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க நல்ல ஒரு பெரிய பூஜாரமாவே இருக்கு. ஃபுல்லா அந்த ஹுட்டன்ல தான் நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு அந்த ஹுட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. கிச்சனுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ், நம்மளுக்கு கிச்சனுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா கிச்சன் எவ்வளவு பெரிய கிச்சன் சொல்லிட்டு சும்மா ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எப்பவுமே என்கிட்ட கேட்கறது, ஹரி எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி வராத ஒரு ஏரியால எனக்கு ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டா இருந்தா சொல்லுங்க, அது மாதிரி என்னோட பட்ஜெட்குள்ள வர மாதிரி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட எப்பவுமே நீங்க ரெக்வஸ்ட் வைப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேனலை ரெகுலராகவே தேடி ஒரு ப்ராப்பர்ட்டியாக சூஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா, இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு ஃப்ளட்லாம் எதுவுமே வராதுங்க. ஃப்ளட் வராத ஒரு ஏரியாவில் தான் ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். சரிங்களா, அப்படியே வாங்க அடுத்து நம்ம பெட்ரூம் பார்த்தலாம். பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க. இந்த ரெஸ்ட் ரூம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் இருக்கு, வாட்டர் ஹீட்டர் இருக்கு. வாட்டர் ஹீட்டரோட சேர்த்து தான் சேல்ஸ் பண்றாங்க. ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா, ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 10க்கு 10ல இந்த பெட்ரூமோட சைஸ் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூம்ல வென்டிலேஷனுக்காக விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்லாம் பாருங்க, லாஃப்ட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வுட் ஒர்க் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த வுட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வெறும் நீங்க அதை குளிக்கிற மாதிரி அந்த ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட்லாம் வராது. வெறும் நீங்க டாய்லெட் யூஸுக்கு மட்டும் இந்த ரெஸ்ட் ரூமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி நம்மளுக்கு வந்துருங்க. பால்கனிலே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வெர்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். ஃபுல்லாக நம்மளுக்கு சேஃப்டி லிகேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து 10x10 சைஸில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்ட் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு காட் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இன்னும் வேணா நீங்கள் பெரிய காட்டா கூட போட்டுக்கலாம். சரிங்களா, இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஏசிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏசியை நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தா இந்த சைடு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு விண்டோ செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரிங்க, இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்துரும். இப்போ நம்ம ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 780 பில்டப்புங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 398 398 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். மடிப்பாக்கம் ராஜேஸ்வரி நகர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷனா இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எக்ஸாக்டா மெயின் ரோட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொகேட்டா இருக்கு. சரிங்களா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 38 lakhs 38 லட்ச ரூபா நம்மளுக்கு பிரைஸ் புட் பண்றாங்க. அது வந்து ஸ்ட்ரைட்லி நம்மளுக்கு பிரைஸும் நெகோசியேஷன் இருக்குங்க. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்க அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.